ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி. அவர் எல்லாருக்கும் புத்தூர் சுவாமி என்னும், அதை காட்டிலும் முக்கியமாக சுதர்சனர் என்றோ பிரசித்தராக எல்லாருக்கும் அறியப்பட்டவராக, அப்படி இந்த சொல்லாலேயே அறியப்பட்டவராக எழுந்தருளியிருந்தார். அனைவராலும் அன்போடு புத்தூர் சுவாமி என்னும், புத்தூர் வக்கீல் என்னும், சுதர்சனம் பத்திராதிபர் என்னும், கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி என்னும் இப்படி பல திருநாமங்களாலே அழைக்கப்பட்டவர். அவர் செய்திருளிய மகோபகாரம், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கைங்கரியம் சொல்லொணாது. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் கீர்த்தி மூர்த்தியாய் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்த பிரவர்த்தகாச்சாராய் எழுந்தருளிருந்து நம்முடைய தரிசனத்துக்கு பலவிதமான பேருபகாரங்களை பண்ணின பிரான் என்று கூட அவரை சொல்லலாம். திருவே எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுதர்சனர் புத்தூர் வக்கீல் சுவாமி என்று அவர் பிரசித்தி. புத்தூர் என்கிறது ஸ்ரீரங்கத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம் ஆகையினாலே அந்த புத்தூரில் இருந்து கொண்டு அவர் நம்முடைய தரிசன ஸ்தாபனத்தை பண்ணி கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு புத்தூர் சுவாமி என்றே பெயர் ஏற்பட்டது. பெரியாழ்வார் அந்த பாண்டியராஜனுடைய சபைக்கு சென்று அந்த இடத்திலே குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் என்று சொல்லப்பட்டபடி வேண்டிய வேதங்களோதி நாராயணனே பரம்பொருள் என்று நிலைநாட்டினவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவரான பெரியாழ்வார். அவர் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே தம்முடைய திருநாமத்தை திருநாம பாசுரத்திலே எல்லாம் சொல்லுகிற பொழுது புத்தூர் கோன் பட்டர்பிரான் வில்லிபுத்தூர் மண் விட்டுசித்தன் என்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே புத்தூர் புத்தூர் என்றுதான் அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆக முதலிலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களிலே ஒருவரான பெரியாழ்வார் அவர் புத்தூர் கோனாய் இருந்து நாராயணனே பரம்பொருள் என்று நாட்டி அவர் பெரிய ஒரு விஷயத்தை சாதித்தார் போலே இங்கே ஸ்ரீரங்கத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய புத்தூரிலேயே அவதரித்தவரான ஸ்ரீவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அவரும் ஒரு புத்தூர் கோன் தான். அந்த புத்தூர் கோன் அப்படி ஸ்தாபனம் பண்ணினார் போலே நம்முடைய புத்தூர் கோனான சுதர்சனர் சுவாமியும் தர்சன ஸ்தாபனம் என்று தர்சன பிரவர்த்தனம் என்பதை மிக அழகாக செய்திருக்கிறார். அதனால்தான் அந்த சுவாமியை கூட பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வத்தை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் அந்த பிரமாணங்களை எல்லாம் ஒரு சேர அப்படி கிரந்தமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பல பல புத்தகங்களை வெளியிடுகிற பொழுது இந்த ஸ்ரீ விஷ்ணு சித்த விஜயம் என்ற தலைப்பிலே விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அவருடைய விஜயம் அவர் ஸ்தாபித்த விஷயங்கள் என்றுதான் அதை அப்படி ஒரு 4-5 பகுதிகளாக அவர் வெளியிட்டிருக்கிறார் ஸ்ரீ புத்தூர் சுவாமி. கோன் என்னால் அரசன் அர்த்தம். புத்தூர் கோன் என்னால் அவ்விடத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக ஆழ்வார் எழுந்துள்ளிருந்தார் அக்காலத்திலே. இப்பொழுது நாம் கண்ணால் காணும்படியான இந்த காலத்திலே புத்தூர் கோனாக அது தென் தேசத்திலே இருக்கக்கூடிய புத்தூர், அது தென்புதுவை, இது வடபுதுவை என்று கொள்ளலாம். இங்கே புத்தூரிலே புத்தூர் கோன்னு சொல்ல முடியுமா இவரை அப்படின்னா, புத்தூர்ல பெரும் பகுதியே சுவாமி சேர்ந்ததாக இருந்தது. புத்தூர் என்கிற ஸ்ரீ கிராமத்திலே இருந்த விவசாய நிலங்களிலே பெரும்பகுதி சுவாமிக்கே உரியது, சுவாமியுடைய சொத்தாகவே இருந்தது. நமக்கார் அடிக்கடி தெரிவித்ததுண்டு அடியண்டத்திலே. கல்யாணம் ஆகி வந்த பொழுது இங்க சுவாமிக்கு 244 ஏக்கர் நன்சை நிலமும் 100 ஏக்கர் புன்சை நிலமும் இருந்ததுன்னு தெரிவிப்பா. மற்ற வித்வான்கள்லாம் சொல்லும் பொழுது எத்தனையோ பேரை ஊரையிட்டு சொல்லுவோம். ஆனா இது புத்தூர் சுவாமிக்கு தான் அன்பர்த்தமாக பொருந்தி இருந்த. புத்தூர் சுவாமி என்றாலும் சரி, அது புத்தூர் கோன் என்னாலும் சரி, அது சுவாமிக்கு நன்றாக பொருந்தும். புத்தூர் கோன் பட்டர்பிரான் என்று சொல்லுகிறார் போலே
பிரான் என்கிற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் என்னால் உபகாரம் பண்ணுபவர் என்பது அர்த்தம். அப்ப பட்டர் பிரான் என்னால் பட்டர்களான வேதமோதிய அந்தணர்களுக்கு அவர் உபகாரம் பண்ணினார். அதனால அவர் பட்டர் பிரான் என்று அப்படி அழைக்கப்படுகிறார். நம்முடைய புத்தூர் சுவாமி சுதர்சனர் சுவாமி அவரும் ஒரு வகையிலே பட்டர் பிரான் தானே. அவரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிற பட்டர்களுக்கு எவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கிறார். பட்டர் பிரான் சொல்லுவதும் அங்கே பெரியாழ்வாரை வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணினவர் என்ன ஒரு காரணம். இன்னொரு காரணம் காட்டுகிறார் அழைவனாள் பெருமாள் நாயனார் திருப்பாவையிலே 6000 படி வியாக்கியானத்துல கடைசியில மறைநான்கும் முன்னோதிய பட்டன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானை மறைநான்கும் முன்னோதிய பட்டன் என்கிறார் திருமங்கி ஆழ்வார். அந்த எம்பெருமானுக்கு பெண்ணை கொடுத்தபடினாலே பெரியாழ்வார் பட்டர்பிரானாகிறார். அதுபோல இவ்விடத்திலே புத்தூர் சுவாமி பார்த்தாலும் இவரும் வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணினவர். அபிஷேகம் சுவாமி தெரிவிப்பராம், இந்த தனி ஸ்லோக விவரணத்தை எங்களுக்காகவே புத்தூர் சுவாமி எழுதியிருக்கார் என்பராம். இந்த கீதையே எடுத்துப்போம். இந்த கீதார்த்த விவரணமே எல்லோருக்கும் உபகாரம் பண்ண முடியாதான் சுவாமி அனுகிரகித்திருக்கிறார். ஆகையினால அவர் பிரான் என்பதும் அவருக்கு பொருந்தும். மரணான்கு முன்னோதிவட்டனான எம்பெருமானுக்கு பற்பல சேதனர்களை திருத்தி திருமழிகழ்வனைக்கு ஆக்கி என்கிறபடியிலே திருத்தி கொடுத்தபடினாலேயும் அவர் பட்டர்பிரான் ஆகிறார். எத்தனையோ பேர் சுவாமினாலே சுவாமியுடைய கிரந்தங்களாலே திருந்தியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். பெரிய பட்டியலே இருக்கு. பல பேர் சுவாமினாலே திருந்தியவர்கள் உண்டு. ஆகையினாலே பட்டர்பிரான் புத்தூர்கோன் பட்டர்பிரான் என்பதும் சுவாமிக்கு நன்றாக பொருந்தும். இத்தனைக்கும் ஒரு லௌகிக்கத்திலே MA BL முதலான படிப்புகளை எல்லாம் படித்து வழக்குரைஞருக்கு உண்டான தகுதிகள் எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணினார், வழக்குரைஞர் என்ற ஒரு தொழிலாக அதை கொண்டோமானால் அது பல சம்பிரதாய பணிகளுக்கு இடையூறாக அமையும் என்று அவர் எம்பெருமானுக்கே வழக்குரைஞராக இருந்து கொண்டு எந்த இடத்துல யார் பகவானுடைய ஒரு பரத்துவத்தை குறை சொல்லி ஏதாவது எழுதினாலோ பேசினாலோ உடனே அது எவ்வளவு பெரிய நபராயிருந்தாலும் அதை துளி கூட பயப்படாமல் அதை ஆட்சேபித்து அதை அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி அப்படி எழுதினவர் புத்தூர் சுவாமி. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் பாஷை பேசக்கூடிய உலகத்திலே யாருமே சம்பிரதாயத்தை பற்றி ஏதாவது பேசணும்னு சொன்னா முதல்ல சுதர்சனத்துக்கு பயப்பட்டு தான் பேசுறது என்கிறது அடியனுக்கு தெரியும். எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தை எங்கேயாவது எழுதி இருந்தால் உடனே அத்தை சமாதானத்தை கொடுத்துட்டு அதை கண்டனம் பண்றதோ அல்லது அதுக்கு பதில் சொல்றதோ அவர்களை வாதத்துக்கு அழைக்கிறதோ இப்படிப்பட்ட ஒரு தைரியம் புத்தூர் சுவாமிக்கு உண்டு. அவருடைய ஆகார சதுர்சா பிரஜா என்கிறா போலே அவருடைய ஆகாரமும் அதுக்கு தகுந்த பிரஜை அதுக்கு தகுந்த உற்சாகம். அவர் திருவைஷ்ணவ சுதர்சனத்திலே மிகவும் கடுமையான விமர்சனங்களை வைத்த பொழுது அவரை பற்றி விமர்சித்த அந்த விரோதிகள் எல்லாம் அவருடைய அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் புத்தூர் சுவாமி அவருடைய பேனாவிலே மையை போட்டு எழுதவில்லை, அதாவது இங்க போட்டு எழுதவில்லை, அவர் திராவகத்தை ஊற்றி எழுதுகிறார் என்றெல்லாம் கூட அவரை விமர்சித்தார்கள். அவ்வளவு கடுமையான விமர்சனம் என்று எல்லோரும் அவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது கடுமையான விமர்சனம் ஆனாலும் கூட அவர்களுக்கு கடுமை என்று தோணுவதற்கு காரணம் என்ன? அசைக்க முடியாத ஆதாரங்களோடு இவர் விஷயங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் உடனே விமர்சனம் கடுமையாயிருக்கிறது என்று இப்படி சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்த்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக மிக ஒரு சம்பிரதாயத்திற்கு ஒரு பெருந்தூணாக பெருங்காப்பாக இருந்து நம்மை ரட்சித்துக் கொடுத்தார். புத்தூர் சுவாமி சென்ற நூற்றாண்டிலே எழுந்தருளியிருந்து தம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் இந்த சம்பிரதாய காரியங்களுக்காகவே செலவிட்டவர். அவர் அதை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் வைத்துக் கொள்ளவில்லை. புத்தூர் சுவாமி சுதர்சனம் சுவாமி என்றே பிரசித்தரான இந்த மகானுபாவர் அவர் தாம் உண்மையாக அந்த சேஷத்துவ ஞானத்தை பெற்று உண்மையான ஆத்மசக்தியை பெற்றிருந்தார்
அதற்கு மேலே அதற்கு அனுகுணமாக தம்முடைய முழு ஆயுஷை இந்த கைங்கரியத்துக்காகவே அவர் அதையெல்லாம் அதை விநியோகம் செய்தார். தன்னுடைய ஆயுளாகட்டும் தன்னுடைய சம்பத்தாகட்டும் அனைத்தையும் பகவத் கைங்கரியத்துக்கு சம்பிரதாய தொண்டுக்காகவே அதையெல்லாம் அவர் விநியோகித்தார். சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாம் துர்லபமாய் போய் ஒருத்தருமே வாசிக்காமல் இவையெல்லாம் அழிந்தே போய் விடக்கூடிய நிலையிலே இருந்தது. அப்பொழுது என்ன பண்ணினார் பகவான்? இந்த புத்தூர் சுவாமி போல ஒரு ஞானியை படைத்து நீர் போய் உலகத்திலே புத்தகங்களாக அச்சிட்டு வெளியிட்டு நிறைய உபகாரத்தை பண்ணும்னு அனுப்பி வச்சான். அதனால்தான் அவர் பண்ணினார். அப்ப ஆத்மா யதாயதாகி தர்மசிய கிளானிர் பவதி, எப்பொழுதெல்லாம் கிளானி ஏற்படுறதோ வாட்டம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு ஞானியை அவன் சிருஷ்டிக்கிறான். அப்படி பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஞானியாகத்தான் நாம் புத்தூர் சுவாமியை நினைக்க வேணும். அவ்வளவு உபகாரத்தை அவர் பண்ணி இருக்கிறார். யதார்த்த ரத்ன நிதி என்ன புறத்தாழ்வானாரே கொண்டாடப் பெற்றார் நம்மாழ்வார். அதுபோலே திவ்யார்த்த ரத்ன நிதி என்ன காஞ்சி மகாவித்வான் சுவாமியினாலே கொண்டாடப் பெற்றவர் தூர் சுவாமி. விசிஷ்டாத்வைத சம்ரக்ஷகர், ஸ்ரீதத்துவ நிர்தாரகர் என்ன மனமாமலை 30வது பட்டம் கலியன் ராமானுஜய சுவாமினாலே கொண்டாடப் பெற்றவர். வித்யா விசாரதர் என்ன அவந்தியில் இருந்த அத்வைத பீடாதிபதி ஒருவராலே கொண்டாடப் பெற்றவர் புத்தூர் சுவாமி. அவர் பண்ணின காரியங்களை பற்றி அடியனுக்கு பரிச்சயம் உண்டு. அப்படிப்பட்ட மகான் ஆனதுனாலே தான் கோபாலோபாயனம் என்கிற ஒரு புரஸ்காரத்தை அவருக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவராலே அப்பொழுது வர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனாலே அவருடைய திருமாளிகைக்கு சென்று ரங்கராமானுஜாச்சாரிய சுவாமியோட அவருடைய சந்நிதியிலே அந்த உபாயனத்தை சமர்ப்பிக்கும்படியான ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் எங்களுக்கும் கிடைத்தது. இன்றளவும் கூட அவருடைய அந்த யசஸானது மிஞ்சி இருக்கிறது. இன்னும் அனந்த காலம் அவருடைய புகழானது இந்த சம்பிரதாயத்திலே இந்த லோகத்திலே விஞ்சி இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உண்மையாக ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு சொன்னால் பிறந்தார் உயர்ந்தேன்னு எப்படி அன்றைய தினம் சுவாமி மணவாள மாமனிகள் பெரியஜியர் சாத்துமறை பண்ணி முடித்தார். அதுபோல உண்மையிலே வாழ்ந்திருக்க இந்த சம்சாரத்திலே பிறந்திருக்க செய்தேயும் உயர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் என்று அங்கே ஆழ்வார் பாடின அந்த கணக்கிலே இந்த புத்தூர் சுவாமியானவர் அப்பேற்பட்டவராக திகழ்ந்திருக்கார். இன்றைக்கும் அவருடைய யசஸானது மிஞ்சி இருக்கிறது. அவருடைய கிரந்தங்களிலிருந்து இதை நாம் சேமித்து அவருடைய பிரபாவத்தை உணரலாம். அதனால இப்பேற்பட்ட மகான்களுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம், அவருக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு பிரதியான உபகாரம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரதி உபகாரமும் நாம் பண்ண முடியாது. ஆனாலும் அவரை அவரிடத்துல கிருத்தஜ்ஞதான சந்தானம் என்றது இந்த ஒரு விஷயம்தான் நம்மால் பண்ண முடியும். பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் மூலமா அர்த்தங்களை அறிந்து உணர சாமர்த்தியமற்றவர்கள், அவர்களுக்காக அவர்கள் வாழ்ந்து போக வேணுங்கிற ஒரு விசாலமான திருவுள்ளத்தோட இந்த சுவாமியானவர் பற்பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். ஆகையால அவருடைய சதமான உற்சவத்திலே அவர் செய்த உபகாரத்தை எல்லாரும் ஸ்மரிக்க வேணும் என்கிற ஒரு எண்ணத்தோட பற்பலரும் விழாக்களை கொண்டாடி வருகிறார்கள். அந்த ரீதியிலே அவர் அருள் செய்த கிரந்தங்களுக்குள்ளே ஒப்புயர்வற்ற ஒரு கிரந்தம் கீதார்த்த விவரணம், விபுலமான விரிவு கஞ்சாத ஒரு விவரணம், அதை இயற்றி அவர் பதிப்பித்த ஒரு கிரந்தமாக இருக்கிறபடியால அந்த கீதார்த்த விவரணத்தை தழுவி ஒரு உபன்யாச மாலை நிகழ்த்த வேணும், ஏற்பாடு செய்ய வேணுங்கிற ஒரு எண்ணத்தோட பரமநடி அறக்கட்டளையாலே நிறுவப்பட்டுள்ள நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையம்ங்கிற இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆராய்ச்சி கழகம், அதன் மூலமாக இந்த உபன்யாச மாலை நிகழ்த்தப்பட்டு பல வாரங்களாக சில மாதங்களாக நடந்து வந்த அந்த ஒரு உபன்யாச மாலை. சுவாமியினுடைய கிரந்தங்களை அனைவரும் வாசித்து பயன்பெற வேண்டும். அதற்கு இந்த உபன்யாச மாலையும் உறுதுணையாக இருக்கும். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. இந்த சதமான உற்சவத்தின் போது நாம் பெறக்கூடிய பயனை 200, 300, 500 என்று எத்தனை ஆண்டுகளானாலும் நம்முடைய சந்ததியர், நம்முடைய வருங்காலத்தவர்கள் சுவாமியை பற்றி தெரிந்து கொண்டு பயன் பெற வேண்டும், சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.